எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். வாழ்க்கையில புரிந்து கொள்பவர்களுக்கு நம்ம யாரும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. புரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வச்சும் பலனே இல்ல. ஒரு சிலர பார்த்துருக்கீங்களா? நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும், அவங்க கிட்ட என் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு ப்ரூஃப காட்டுனா கூட நம்ப மாட்டாங்க. உறவுகள்லே இருந்தாலும், இப்போ கணவன் மனைவியா இருக்கலாம். இல்ல அண்ணா, தங்கச்சி, அக்கா, தம்பி எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, புரிந்து கொள்கிறவங்களுக்கு எதுவுமே விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நம்மள பார்த்தே தெரிஞ்சுப்பாங்க. இல்ல நம்மளோட செயல்கள்னால அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லன்னா எதுவுமே இல்ல. அவங்களோட மனசுக்கு தெரியும். தன்னோட உறவு, தன்னை நம்பி இருக்கிற அந்த உறவு செய்கிறது கரெக்ட்டா தான் செய்யும். கரெக்ட்டா தான் செஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா, புரியாதவங்களுக்கு புரிய வச்சாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நியாயம் இருந்தாலும் அவங்க அத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா, ஒரு சிலர் அவங்க கிட்ட வந்து பேசினா, அது நியாயம் இல்லாத விஷயமா இருந்தாலும் அத ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க எவ்வளவு புரிய வச்சாலும், எவ்வளவு உங்க பக்கம் இருக்கிற நியாயத்த சொன்னாலும் அவங்களோட காதுகளுக்கு போகும். ஆனா, அவங்களோட மனதுக்கோ, சிந்தனைக்கோ போகவே செய்யாது. அப்படிப்பட்டவங்க கிட்ட புரிய வச்சு எந்த ஒரு பலனும் இல்ல. உங்களோட டைம நீங்க தான் வேஸ்ட் பண்றீங்க. அந்த இடத்துல இருந்து கிளம்பி உங்களோட வேலைய பார்க்குறது எவ்வளவோ நல்லது. இல்ல கண்டும் காணாம இக்னோர் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது. ஏன்னா புரிந்து கொள்கிறவங்களுக்கு ஆழமா நம்ம சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் புரிய வைக்கணும்னு இல்ல. அவங்க தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. புரியாதவங்க கிட்ட நீங்க எவ்வளவு அழுதாலும், எவ்வளோ ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும், உண்மைகளை வெளிப்படுத்தும் சாட்சியங்களை கொண்டு காட்டினாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க கிட்ட உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட அன்பான உறவு உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பப்படுகிறாங்க. உங்க கூட பேசுறதுக்கு விருப்பப்படுறாங்க. ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்கள கண்டுக்காம விடுறீங்க. இக்னோர் பண்றீங்க அப்படின்னா அந்த தவற ஒரு நாளும் செய்யாதீங்க. ஏன்னா உங்க கூட பேசணும், பழகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆவலோடையும் ஆசையோட காத்திருப்பாங்க. அந்த ஆசைகள நீங்க ஈஸியா நிராகரிச்சிரலாம். ஆனா அதே இடத்துல நீங்க இருந்து ஒரு நாள் பார்க்கிற நேரம் தான் அவங்களோட வலி, வேதனை உங்களுக்கு புரியும். யாரையுமே உங்கள மேல மிகவும் அன்பு கொண்டு உங்க கூட பேசணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஒரு நாளும் உதாசீனப்படுத்தாதீங்க. அவங்க உங்களோட உண்மையான உறவா இருந்தாங்க அப்படின்னா. அது உங்களோட கணவரா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம். எப்போதுமே வாழ்க்கையில ஒரு உறவ நம்பி அவங்க எல்லாமே இவங்க தான் அப்படின்னு வந்து இருக்கிற நேரம், நீங்க அவங்கள உதாசீனப்படுத்துகிறது, அவங்கள ஒரு வேல்யூவா நினைக்காம ரொம்ப அசால்ட்டா தூக்கி போட்டது மாதிரி உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கும் நல்லது கிடையாது. அவங்க தடம் மாறி போகிறதுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருந்துடாதீங்க. உலகத்துல பல உறவுகள் இருக்குது. அந்த உறவுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா நினைக்கிறாங்க. உங்கள வாழ்க்கையில முழுசுமா நம்புறாங்கன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கைய உடைக்கிற விதமா அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்க உதாசீனப்படுத்தி அவங்கள புறம்பே தள்ளுன பிறகு ஒரு நாள் அவங்க உங்கள உதாசீனப்படுத்துகிற நேரம், அந்த வலி ரொம்ப கொடுமையானதா இருக்கும். அன்னைக்கு நீங்க யோசிச்சு பலன் இல்லாம இருக்கும். அதனால எப்போதுமே லைஃப்ல உங்களுக்குரியவங்களுக்கு, உங்களுக்கானவங்களுக்கு டைம ஒதுக்கி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு சிறந்ததா இருக்கும். வாழ்க்கையில நம்ம எப்போதுமே நல்லா இருக்கணும், நல்லபடியா வாழணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஆனா ஒரு சில சூழ்நிலைகளினால நம்ம பல விஷயங்கள தியாகம் செஞ்சு நம்ம மாத்தி கொண்டு வந்திருப்போம். முக்கியமா பெண்கள் நிறைய பேர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. மேரேஜுக்கு அப்புறம் தன்னோட அம்மா, அப்பா, சகோதர, சகோதரிகள் அவங்க வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு தான் தன்னோட கணவரோட வீட்டுக்கு வருகிறாங்க. அந்த தியாகத்தை யாருமே பார்க்கிறது கிடையாது. ஒரு பெண் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் தான்
நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க, நம்ம பொண்ணு மாதிரி நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் தான். இன்னும் ஒரு சிலர் நம்ம வீட்டில் புதுசா ஒரு வேலைக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கு, நம்ம செய்கிற வேலைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பல பேர் இருக்கிறாங்க. எப்போதுமே நினைச்சுக்கங்க, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு தியாகம் இருக்குது. பொறுப்பான கணவரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பின்னாடியும் பல தியாகங்கள் இருக்கும். தன்னோட வேலையில முழுசா இன்னும் கவனம் செலுத்தி அதிக நேரம் வேலை பார்த்து தன்னோட மேனேஜர் கிட்ட அதிகமான திட்டுகள் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நமக்கு இந்த வேலையை நிரந்தரமா வச்சுக்கணும், அப்போதான் நம்மளோட வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும், நம்மளோட குழந்தைய நல்ல முறையில படிக்க வைக்க முடியும், பல செலவுகளை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு வேலைகளை தொடர்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க பக்கம் தியாகம் இருக்குது. வாழ்க்கையில 2 பேருமே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆனா 2 பேரோட தியாகத்தையும் உணர்ந்து 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தரை அன்பு செஞ்சு வாழ்ற நேரம் தான் அந்த வாழ்க்கை சிறந்ததா இருக்கும். ஒருத்தர் மட்டும் நான் தான் தியாகம் செய்கிறேன், நீங்க ஜாலியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. 2 பேரோட தியாகம் சேர்ந்து தான் அந்த வாழ்க்கையை சிறந்ததா மாற்றும். அந்த தியாகத்தை 2 பேருமே உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை சிறந்ததா இருக்கும். வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு 4 பேரை வருத்தப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லை. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், நிறைவா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் பார்க்கலாம், எப்படி வேணும்னாலும் ஜாலியா இருக்கலாம். ஆனா நம்மளோட ஒரு செயல் ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தங்களை வருத்தப்படுத்துது அப்படின்னா நீங்க அந்த செயலை செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி வருகிற மகிழ்ச்சி நமக்கு தேவையே கிடையாது. அது நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இல்லை, அது நிரந்தரமும் இல்லை. நிரந்தரமான சந்தோஷம் அடுத்தவங்களை காயப்படுத்தாத விதமா இருக்கிற சந்தோஷம் மட்டும்தான் நிரந்தரமா நம்மளோட மனசுக்கும் நிறைவு கொடுக்கறதா இருக்கும். நிறைய பேர் வீட்டில் ஹவுஸ் மேக்கராக இருந்து எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் தன்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ நாள் முழுசும் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அந்த சும்மா இருக்கிற அப்படின்னு உள்ள வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள், வேதனைகள், தியாகங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கணவர் எப்போ உணர்கிறாரோ அப்போதான் அவரு திருமணம் செஞ்சு வாழ்ற வாழ்க்கையில அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழ்றதுக்குள்ள வழிய தெரிஞ்சவரா இருப்பாரு. ஓகேவா? ஏன்னா ஒரு பெண்ணு வீட்டில் இருந்து உங்களோட கண்ணுக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்சாதான் அவங்க வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ஒரு நேரம் மொபைலை பார்த்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை யார்கிட்டயாவது சேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ ரெடியாக உங்களுக்கு காஃபி வந்திருக்கும், டிஃபன் வந்திருக்கும், லஞ்சு வந்திருக்கும், டின்னர் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே டக்குன்னு மேஜிக்காக வந்து கிடைக்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை அலட்சியம் எப்போதுமே படுத்தாதீங்க. ஒரு சில குடும்ப பெண்கள் நல்லபடியா சமைப்பாங்க, ஒரு சில நேரம் அவங்களோட மனது நல்ல மகிழ்ச்சியானதா இருக்காது, ஏதாவது பிரச்சனைகள்னால வருத்தத்தோட இருப்பாங்க. அந்த நேரம் அவங்க சமைக்கிற சாப்பாட்டுல டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு சில கணவர் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஏதோ அவளுக்கு மனசு சரியில்லை, அவளோட சாப்பாடு என்னைக்கும் நல்லா இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவகிட்ட மனம் விட்டு பேசணும், அவளோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, என்ன சமைச்சிருக்க, சாப்பாட்டுல உப்பு இல்லை, டேஸ்டே இல்லை அப்படின்னு திட்டுறவங்களும் இருக்கிறாங்க. எப்போதுமே உங்களோட கணவர்கிட்டையும் சரி மனைவி கிட்டையும் சரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வார்த்தைகள்னு சொல்றது உள்ளத்தோட ஆழத்துல அப்படியே போய் பதிஞ்சிடும். அந்த காயத்துக்கு மருந்தே கிடையாது. வாழ்நாள் முழுசும் அப்படியே ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். உடல்ல பட்ட ஒரு காயம் கூட நாட்கள் போகிற நேரம் அது காணாம போயிடும். ஆனா உள்ளத்துல ஏற்பட்ட காயம்னு சொல்றது ஒரு நாளும் மாறவே செய்யாது. அதனால உங்களோட வார்த்தைகளை கவனமா விடுங்க. ஒரு உண்மை என்ன தெரியுமா, ஒரு பெண்ணுன்னு சொல்றவா அந்த வீட்டோட உயிர் நாடியே அவதான். அவ அந்த வீட்டுல இல்லை அப்படின்னா நீங்க வாழ்ந்து பாருங்க, ஒரு நாள் 2 நாள் நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க. காலம் முழுசும் உங்களால கண்டிப்பா மேனேஜ் பண்ணவே முடியாது. அப்பதான் அந்த பெண்ணோட வேல்யூவே உங்களுக்கு தெரியும். அதனால எப்போதுமே
உங்களோட கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில புரிஞ்சு வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒருத்தர மட்டம் தட்டி, "நீ என்ன விட மேலானவன் இல்ல, என்ன விட மேலானவள் இல்ல" அப்படின்னு மாறி மாறி ஈகோவா பேசி பிரச்சனைகள உண்டு பண்ணாம, ஒருத்தர் சகிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்குள்ள வழிய பாருங்க. கணவரோட சாக்ரிஃபைஸ மனைவி உணர்ந்து கொள்ளணும். மனைவியோட சாக்ரிஃபைஸ கணவர் உணர்ந்து கொள்ளணும். அப்போதான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நெறைய பெண்கள் பட்டம் படிச்சிருப்பாங்க. ஆனா, அவங்க கடைசில வந்து சேருகிறது 4 சுவர் இருக்கிற சமையல் அறையில. யோசிச்சு பாருங்க. படிக்காதவங்களுக்கும் அந்த சமையலறை தான். படிச்ச பெண்களுக்கும் அந்த சமையலறை தான். தன்னோட படிப்பு, வேலை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு, தன்னோட கணவருக்காக, தன்னோட குழந்தைங்களுக்காக அனைத்தையும் தியாகம் செஞ்சுக்கிட்டு ஒரு பெண் உங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்கிற நேரம், அந்த செயல மட்டம் தட்டாதீங்க. அத அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ப இன்னும் அவங்க ஆர்வத்தோட செய்வாங்க. உண்மையான அன்ப வெளிப்படுத்தி பாருங்க. உண்மையா அன்பு செஞ்சு பாருங்க. அப்பதான் அந்த வாழ்க்கையோட புரிதல் அதிகம் ஆகும். வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்.